ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ today's day is a fresh day and a fresh weekங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோங்க. ஸோ இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா வந்து லைஃப்பில் வந்து எல்லா சேலஞ்சஸுமே இருக்குங்க. ஸோ நம்ம எப்படி நம்ம லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போகிறோம், நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸை நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ இட் இஸ் ஹேவிங் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸுங்க. ஜஸ்ட் லைக் யுவர் பர்த் அண்ட் டெத், ஹாப்பி அண்ட் சேட்னஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து நம்ம வாழ்க்கைங்க. ஸோ சில பேர் கேட்பாங்க, உங்களால் மட்டும் எப்படி இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கோ ஒரு போஸ்ட்டுக்கோ வந்து ஒரு டெசிக்னேஷனுக்கோ உங்களால் வர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. ஆனால் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளோட ஸ்ட்ரகிள் இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த பொசிஷனுக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிற வந்து ஒரு இது வந்து நம்ம வலியும் வேதனையும் வந்து நம்மளுக்கு மட்டும்தான் தெரியுங்க. சில பேருக்கு வந்து அது ஈஸியாக அவங்க சொல்லிடுவாங்க, அவனுக்கு என்னப்பா, அவனுக்கு எல்லாமே வந்து லைஃப்பில் ஈஸியாக கிடைக்குது, எல்லாமே வந்து ஜஸ்ட் லைக் தட் அவங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே ஒரு பர்சனை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து வார்த்தைகள் வந்து நம்ம சொல்லக்கூடாதுங்க. ஸோ அவங்களோட இதுக்கு வந்து கிடைச்ச ஒரு க்ரெடிட்டோ அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச வந்து ஒரு இதாக தான் பார்க்கணுங்க. ஸோ நிறைய பேர் வந்து அதை வந்து நம்ம அது பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்களுக்கு வந்து ஒருத்தங்க பற்றி நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவோம், இவங்க இப்படி தான் இவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவோங்க. அந்த மாதிரி ஆட்டிடியூட் கூட வந்து சில சமயம் வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவாக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் எப்பவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு நெவர் ஜட்ஜ் அ பர்சன் பை தேர் அவுட்வர்ட் அப்பியரன்ஸ், நெவர் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் அவுட்வர்ட் கவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ப்ராவர்ப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அது மாதிரி தான் வந்து நம்ம எந்த ஒரு மனுஷங்களையும் நம்ம ஈஸியாக எடை போடவே முடியாதுங்க. ஈஸியாக அவங்கள வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா எப்போ வேணால் யார் வேணால் எப்படி வேணால் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாகவும் மாறலாம், இல்லை நம்மளுக்கு அந்த சிச்சுவேஷன் ஒரு நாள் நம்ம வாழ்க்கையிலையும் வரலாம். ஸோ கண்டிப்பாக வந்து லைஃப்பை வந்து அதன் போக்கில் வந்து போக விடுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு சில சமயம் அது வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும், சில சமயம் வந்து அது ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு லீட் யுவர் லைஃப், யூ ஹாவ் டு கோ இன் இட்ஸ் பாத். லைஃப் வில் நாட் டேர்ன் இட்ஸ் பாத் ஆஸ் யூ விஷுங்க. நீங்கள் தான் அந்த லைஃப்பை வந்து உங்கள் பாட்டுக்கு ஏற்றவாறு வந்து மாற்றிட்டு போயிட்டே இருக்கணும். லைஃப் வந்து அதன் போக்கில் போக விட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில நேரம் வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவாக முடிய சான்ஸ் இருக்குது. ஸோ லைஃப்பை வந்து நீங்கள் அதனோட போக்கிலேயே போயிட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அந்த அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம எப்படி வந்து ரியலிஸ்டிக்காக கொண்டு வரோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ ஸ்டே பாசிட்டிவ், லிவ் யுவர் லைஃப் ஹாப்பிலி, all your wishes comes true. Thank you. Have a nice day. Let you share this video among your friends, relatives and all well wishers. So please subscribe my YouTube channel. Our YouTube channel please subscribe பண்ணிக்கோங்க. This Shivaraj Shiva. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லா சோஷியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறைய பேருக்கு வந்து ஏதோ ஒரு இன்சைட்ஸ் கிடைக்கும். யூடியூப் சேனலை ப்ளீஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.